நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பர் வரக்கூடிய February 2025 எக்ஸாமுக்கு சென்னை சிட்டிக்கான மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போயம் ERC ஃபஸ்ட் ஒன் தைவ் மேரே பாக்ய, செகண்ட் ஒன் லோக் யோங் ஹி, தேர்ட் ஒன் நாரங்கி லால், फोर्थ वन यह कहाँ अभी. செகண்ட் ரோமன் போயம் கொஷின் ஆன்சர்ஸ். போயம் கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 போயம்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 4 போயம் உங்களுக்கு ஈஸியாக எது இருக்குதோ அந்த மாதிரி ஒரு 4 போயம் கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரோ பண்ணும்போது அதுலேருந்தே நம்ம அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். தேர்டு ரோமன் போயம் எஸ்ஏ. போயம் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 எஸ்ஏஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு 2 எஸ்ஏஸ் தான் நான் படிக்க சொல்கிறேன். ஏக் பூந்த் இந்திரதனுஷ், இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ரோமன் மெமரி போயம். மெமரி போயம் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். பிரவீன் உத்தராத்து வரைக்கும் மெமரி போயம் வருது. தோஹே எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஃபிஃப்த் ரோமன் ப்ரோஸ் மீனிங்ஸ். ப்ரோஸ் மீனிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 லெசன்ஸ் இருக்குது. அதில் 6 லெசன்ஸை நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் ஆப்போசிட்ஸும் 6 லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் எல்லா லெசனுக்குமே படிச்சுக்கோங்க. இதை டீச் பண்ணி நான் வீடியோ கூட சென்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் மீனிங் புரிஞ்சுன்னா நம்ம மேட்ச் பண்ணிடலாம். டைரெக்டாக ஆன்சர் இருக்குது, அதுக்கான மீனிங் புரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதனால நான் இந்த மேட்ச் ஃபாலோயிங் மீனிங்கோடு நடத்தியிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து நல்ல மார்க் எடுங்க. எய்த் ரோமன் மேக் சென்டென்ஸு. 1 to 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரோ பண்ணுங்க. ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க, அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எதில் வேணாலும் இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க ஒரு வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு நல்லா தெரிஞ்சிச்சுனாலே நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓனாகவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த ரோமன் கொடுக்குறாங்க. நம்ம அதையும் அப்படியே புக்லேயே படித்து எழுதி பழகுறோம். அது மாதிரி செய்யக்கூடாது. 9th ரோமன் காம்ப்ரிஹென்ஷன். இது எல்லா லெசனுக்கும் படிக்கணும். ஒன்று தான் வரப்போகுது. ஸோ சாய்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ எல்லாத்தையும் படித்தா தான் இதை எழுத முடியும். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த பேராகிராஃப்கான மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷினை எழுத முடியும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லிடுறாங்க, அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஓரலாகவே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அது நல்லா புரிஞ்சுருந்தா தானே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கான பேராகிராஃப் நல்லா புரிஞ்சுருந்தா தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதையுமே நான் டீச் பண்ணி நான் வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் அதை செக் பண்ணலாம். அந்த பேராகிராஃப்கான மீனிங்கை சொல்லி அந்த கொஷின் ஆன்சருக்கான மீனிங்கை சொல்லியிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடியோ சர்ச் பண்ணி அதை பார்த்து இந்த ரோமனுக்கும் மார்க் எடுங்க. இதுவும் நான் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, மேட்ச் த ஃபாலோயிங்கில் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஆன்சர் கொஷினில் இருக்குது. ஸோ 30 மார்க்ஸ் எடுத்தால் பாஸுங்கிற இடத்துல நீங்கள் இந்த காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கை நீங்கள் நல்லபடியாக எழுதும்போதே 10 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 10th ரோமன் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ். 1 to 5 லெசன்ஸ்க்கு ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரோ பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே எஸ்ஏ படிக்கிற ரோமனாக இருந்துச்சுன்னா இப்போ எஸ்ஏ படிக்கிற லெசன்லேருந்து கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எஸ்ஏ வச்சே எழுதிடலாம். ஸோ எப்படி நீங்கள் ஒரு 2 எஸ்ஏ மெமரி பண்ணிடுவீங்க, அதை வச்சே அந்த கொஷின் ஆன்சரை எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக ஒரு 2 லெசன் கொஷின் ஆன்சர்ஸ் கவர் ஆகிடுது. நான் ஒரு 5 லெசன்ஸ்க்கு தான் உங்களை படிக்க சொல்கிறேன். நீங்கள் மிச்சம் இருக்க அந்த 3 லெசன்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணாலே கொஷின் ஆன்சர்ஸ்க்கான மார்க்கை எடுத்துடலாம். கொஷின் ஆன்சர் நீங்கள் புக்கில் பார்க்கும்போது டீட்டெயில் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது, இது டஃப் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் 2 எஸ்ஏ படிச்சிருங்க. அந்த எஸ்ஏயை வச்சு கொஷின் ஆன்சர்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக எழுத முடியும். ஸோ ஒரு 2 எஸ்ஏ படிக்கும்போது அதில் டீட்டெயிலும் கவர் ஆகிடுது. அந்த மீதமுள்ள அந்த 3 லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸை மட்டும் நம்ம படித்தோம்னாலே இந்த ரோமன் மார்க்கும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். 11th ரோமன் ப்ரோஸ் எஸ்ஏ. பீர்பல் கி சதுராயி, டாக்டர் அப்துல் கலாம், இந்த 2 எஸ்ஏயும் நல்லா தரோ பண்ணுங்க. நிச்சயமாக அது 2லேருந்து ஏதாச்சும் ஒன்று வந்துடும்.
நெக்ஸ்ட்டு கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ். இந்த கிராமர் கொஷின் ஆன்சர்ஸை கூட நான் டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலி 15 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதில் 8 கொடுத்து நம்மளை 5 எழுத சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான ரோமனு. அடிப்படை கிராமரை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதை நல்லா மெமரி இல்லை, புரிஞ்சுக்கிட்டு எழுத கற்றுக்கங்க. 1 லைன் ஆன்சராக தான் இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ரோமன். மீனிங் புரிஞ்சிச்சுன்னா நம்ம படிச்சிடலாம். அந்த மீனிங்கை தெளிவாக சொல்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நல்ல மார்க் எடுங்க. धन्यवाद।